வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பற்றி ஒவ்வொரு நாளும் பயங்கரமான அப்டேட்ஸ் லீக்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பற்றினா கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நம்ம ரூசோ பிரதர்ஸ் அஃபிஷியலாக அந்த எம்பையர் மேகசினுக்கு பற்றின ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு எதுக்கு நாங்கள் கமிட் ஆனோம், அந்த படம் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறதுக்கான பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் இது வரைக்கும் மார்வல் ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும்னு தோணுது. ஒரு பயங்கரமான லீக் படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் மொத்தத்திலுமே மொத்தம் 70 சூப்பர் ஹீரோஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. 70 சூப்பர் ஹீரோஸ் யோசிச்சு பாருங்க. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபினிட்டி வார் பெருசுன்னு நினைக்கிறீங்க, சீக்ரெட் வார்ஸ் அதை விட 3 மடங்கு பெருசாக இருக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தெரியலங்க. சத்தியமா தெரியல. ஐ மீன் லைக் காமிக்ல நீங்க சீக்ரெட் வார்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. நிறைய டைன் காமிக்ஸ் எல்லாம் வச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மல்டிவர்ஸே ஒன்னா சேர்ற மாதிரியும் அதை எல்லாருமே மற்ற சூப்பர் ஹீரோஸ் வேரியன்ஸோட ஒன்னா சேர்ந்து அதை பிரிக்கிற மாதிரியும் நிறைய கதைகள் பற்றி நான் ஓடிட்டு இருக்கோம். காமிக்ல செம்ம காம்ப்ளெக்ஸான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. மூவியில் அதை அடாப்ட் பண்ணுறது, அதுவும் 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்குள்ள சொல்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ ஒரு பெரிய கதையை எப்படி அடாப்ட் பண்ண முன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரூசோ பிரதர்ஸ் கிட்ட எம்பையர் மேகசின் கேள்வி கேட்க அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்துச்சான், லைக் சீக்ரெட் வார்ஸ் வந்து அடாப்ட் பண்ணணும். பட் அது எந்த வழியில் கொண்டு போகிறது, என்ன மாதிரி எழுதுறதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம மிட்ஃபீல்ட் இருக்கார்ல, இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம் ரைட்டர்ஸ் மார்க்கஸ் இன்வால்வ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா 2 பேருமே திரும்பவும் ரிட்டர்ன் ஆகலாம். இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம் ரைட்டர் அண்ட் டேரக்டர் காம்போ தான் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. மொத்தமாக மிட்ஃபீல்ட் தான் இந்த சீக்ரெட் வார்ஸில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றி இப்படி சொன்னோன்னா அது பெர்ஃபெக்டாக எம்சியூக்குள்ள சிங்க் ஆகும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரூசஸ் கிட்ட ஐடியா கொடுக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொரிய தட்டிச்சாங்க. இது சூப்பராக இருக்கேப்பா, இப்படி ஒரு கதையை நம்ம இது வரைக்கும் எம்சிக்குள்ள சொல்லவே இல்லை, இந்த கதையை அடாப்ட் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் போலியே அப்படிங்கிற மாதிரி பொறி தட்டி அந்த ஒரு விஷயத்தை கெவின் ஃபெய்கி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி இப்போதைக்கு டூம்ஸ்டே படம் ஆல்மோஸ்ட் அடுத்த 2 மாசத்துல ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நிற்குது. பட் அது என்ன விஷயத்த சொல்லி எப்படி அந்த ஐடியாவை பொறி தட்ட வச்சாங்கன்னு சொல்லி ஆப்வியஸாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. பாசிபிளி படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அது இருக்குமானமோ. பட் அந்த ஒரு பயங்கரமான விஷயம் எம்சிக்குள்ள இப்படி சொன்னால் மட்டும் தான் அந்த கதை ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ரூசோஸ் ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்கமே கிழக்காம படுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா சம்பவம் காத்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்டிஜேவை திரும்பவும் டாக்டர் டூமா கேஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா அப்படிங்கிற மாதிரியும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரூசஸ் கிட்ட கேட்கும்போது ரூசஸ் சிம்பிளாக கிளியராக கட்டாக சொன்ன ஒரு விஷயம், இப்போ வரப்போகிற ஆர்டிஜே டாக்டர் டூம் வந்து அயன்மேன் வேரியண்ட்டே கிடையாது, அவர் விக்டர் வான் டூம் தான், டாக்டர் டூம் தான் அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிஜோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது அயன்மேனோட ஒரு வேரியண்ட் கெட்ட வர மாட்டான் தானே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லையாங்க, ஆர்டிஜேவே ஒரு டாக்டர் டூம் தானா. ஸோ விக்டர் வான் டூம் ஆர்டிஜோட ஃபேஸில் அந்த டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிவர்சர் லெவலில் நிறைய பேருக்கு நிறைய முக்கியமான சூப்பர் ஹீரோஸ்க்கு டிஃப்ரெண்டான ஃபேஸஸ் இருக்கும். ஸ்டீவ் ராஜர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் இவான்ஸ் லுக்கில் எம்சியூவில் இருப்பார். அதுவே வேற ஒரு யூனிவர்ஸில் டெட்பூல் அண்ட் வுல்வரீன்லேயே பார்த்துருக்கலாம் ஹியூமன் டச் வேஷத்தில் இருப்பார். 2 பேருக்குமே ஒரே லுக், பட் 2 பேருமே கம்ப்ளீட்லி செப்பரேட் சூப்பர் ஹீரோஸ். புரியுதா? அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு ஆர்டிஜேக்கு அடாப்ட் பண்ண போகிறாங்க. எம்சியூக்குள்ள டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ் ஆர்டிஜேக்கு இருக்குது. அதுவே வேற ஒரு யூனிவர்ஸில் டாக்டர் டூமுக்கு ஆர்டிஜே ஃபேஸை கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஆக்டரே கேஸ் பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. யோசிச்சு பாருங்க, இப்போதைக்கு இன்னொரு புது ஆக்டர் டாக்டர் டூமா கேஸ் பண்ணி அவருக்கு இந்த 1 வருஷத்தில் பில்டப் ஏற்றி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. இந்த தானோஸ்க்கே 10 வருஷம் பில்டப் ஏற்றினாங்க, டாக்டர் டூமுக்குலாம் ஒரே வருஷத்தில், அதுவும் இந்த 2-3 படங்களை வச்சுலாம் பில்டப் ஏற்ற முடியாது. ஃபென்டாஸ்டிக் போர்ல வேணாச்சு ட்ரை பண்ணலாம், பட் அது கண்டிப்பாக தானோஸ் லெவல் எஃபெக்டை கிரியேட் பண்ணாது. பட் யோசிச்சு பாருங்க, காமிக்கனில் யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் ஆர்டிஜே இஸ் கம்மிங் பேக் அஸ் டாக்டர் டூம் சொல்லி ஒரே ஒரு வீடியோ தான் கொளுத்தி போட்டாங்க. இன்டர்நெட்டே பத்திக்கல. அந்த ஒரு விஷயத்தை தான் மார்வல் இப்போதைக்கு எதிர்பார்க்குறாங்க. டாக்டர் டூமுக்கு இப்போதைக்கு திரும்பவும் ஹைப் ஏற்ற முடியாது. கேங்குக்கு ஹைப் ஏற்றி வச்சிருந்தாங்க, அது கண்ணா பின்னான்னு போன அந்த சமயத்தில் புது வில்லனுக்கு பயங்கரமாக திரும்பவும் ஒரு 2 வருஷத்தில் ஹைப் ஏற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆர்டிஜேவை திரும்பவும் டாக்டர் டூமா இறக்குறது மூலிமா படம் நல்லா இருக்கா இல்லையோ ஆர்டிஜேவை பார்க்கறதுக்காக அத்தனை கூட்டம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வரும். பலே கில்லாடியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியை பார்க்கும்போதே தோணுது. பட் ஒரிஜினலாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் ஒரிஜினலாக 2004 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் ஆக்சுவலாக டாக்டர் டூமா கேஸ் பண்ண இருந்ததே ஆர்டிஜேவை தானாங்க. நம்ம ஜான் ஃபேவரோ தான் எப்படியோ அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அயன்மேனா 2008 கூட்டு வந்தாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது டாக்டர் டூமா தான் ஆர்டிஜேவை கேஸ் பண்ணலான்னு இருந்தாகலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சும்மா சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிக்க போகிற அந்த சமயத்தில் இப்போதைக்கு இது பற்றின நிறைய லீக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. மை டைம் டு ஷைன் ஹலோ வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கேரக்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று டேர்டெவில், இன்னொன்று குவென் பால்ட்ரோ, அதாவது நம்ம பெப்பர் பாட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் பெப்பர் பாட்ஸ் இருந்தே ஆகணும். அதுவும் முக்கியமாக ஆர்டிஜோட ஃபேஸில் ஒரு வில்லனை பார்க்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும்ல. இதே மாதிரி நம்ம வார் மிஷன் அந்த சமயத்தில் ஸ்க்ரல்லாக இருந்தாரா யாருன்னு தெரில, வார் மிஷனோட ரியாக்ஷனும் நம்ம ஸ்பைடர்மேனோட ரியாக்ஷனும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்த வகையில் டூம்ஸ்டே படத்தில் இவங்க 3 பேருமே இருக்காங்க. நீங்கள் 100% எழுதி வச்சுக்கோங்க. பட் பெப்பர் பாட்ஸ் கூடவே சேர்ந்து மார்கன் ஸ்டாக் வருவாங்களா, அதான் கேள்விக்குறியா இருக்குது. அப்படி மார்கன் ஸ்டாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டீனேஜ் வயசில் இருப்பாங்களா, இல்லை குழந்தை மாதிரியே காமிப்பாங்களா? என்ன கேட்டிங்கன்னா குழந்தை மார்க்கன் ஸ்டாக்கை தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் நம்ம அயன்மேன் ஸ்னாப் போட்டுட்டு அப்புறம் அவருமே நம்ம தானோஸ் போல சோல் ட்ரம்னுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல கேத்ரின் லாங்ஃபோர்ட்
வளர்ந்த மார்கன் ஸ்டாக்கை பார்த்து மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம கேத்ரின் அந்த மார்கன் ஸ்டாக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு, 20-25 வயசு இருக்க மாதிரி தான் அவங்களை காமிச்சிருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லைஃப்பை பற்றி இந்த பக்கம் மார்கன் ஸ்டாக் பேசுகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கும். நல்ல ஒரு எமோஷனலான சீக்வன்ஸாக இருந்தாலும் அதை படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. காரணம், வளர்ந்த மார்கன் ஸ்டாக் ஒரு 20 வயசு இருக்கும்போது 20 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த உலகம் அமைதியாக போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்துட்டாரு டாக்டர் டூம், மல்டிவர்ஸ் பிரச்சனைலாம் நடக்க போது மார்கன் ஸ்டாக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எல்லாமே நல்லபடியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்த நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த சீன் இந்த படத்துக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அதை வந்து கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த சீன் கேனான் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அந்த ஒரே ஒரு சீன் ஏற்படுத்தி விட்டுரும். அதனாலேயே ஒரிஜினல் என்கேம் படத்துலேருந்து இதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்கன் ஸ்டார்க்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற ஐடியா மார்வலுக்கு இருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ டூம்ஸ்டே படத்தில் மார்கன் ஸ்டார்க்கும் வருவாங்க போல தான் தோணுது. மேபி கேத்ரின் கிளாங்க்ஃபோர்டுக்கு பதிலாக வேற யாராவது ரீகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த சீக்வன்ஸ் ஓரளவுக்கு எமோஷனலாக ப்ளே பண்ணப்படும் தான் தோணுது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டேட் டெவிலுமே இந்த படத்தில் இருக்க போகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 10வது வரைக்கும் நம்ம டேட் டெவிலாக நடிக்கிற சார்லி காக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜிம் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அப்கமிங் படத்துக்காக அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டே போட்டிருக்காங்க அந்த ஜிம் ட்ரைனர்ஸ். முன்னாடியே சொன்னேன், மார்ச் மாதத்துலேருந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு சார்லி காக்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு படத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ட்ரஸ்டபிள் சோர்ஸ் டேனியல் ஆர்பிகேவும் இதை வந்து பேக் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ டேடெவிலும் இந்த படத்தில் இருப்பாங்க தோணுது. இதை தாண்டி ஆல்ரெடி கிறிஸ் எவன்ஸ் ரிட்டர்ன் ஆக போகிறதா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் கேப்டன் அமெரிக்கா வர போகிறதுல கேப்டன் ஹைட்ராவாக வர போகிறாரு. நட்டாஷா ரோமனாஃப் அவங்க வில்லன் ஃபார்மில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹல்கையுமே மேஸ்ட்ரா ஹல்கா கொண்டு வர மாதிரியும் சொல்கிறாங்க. ஓஜி அவெஞ்சர்ஸை அப்படியே ஒரு பேட் வெர்ஷனாக கெட்ட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஆர்டிஜிஎஸ் டாக்டர் டூம் இவங்களுமே சேர்த்து தான் சொல்கிறேன். அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியலங்க. பட் இதே சமயத்தில் இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டாக லீக்கான ஒரு ப்ரொடக்ஷன் கேஸ் படி பார்க்கும்போது எலிசபெத் ஆல்சனும் இந்த படம் கூட லிங்க் ஆகியிருக்காங்களாம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் ஸ்கார்லெட் விட்ச் செத்ததா சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஆகதா ஹார்க்னஸ்லையுமே ஸ்கார்லெட் விட்ச் செத்ததா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எங்கே நோக்கி போகுது, என்ன மாதிரி இருக்க போதுங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு அதே டவுட் வரதான் செய்யுது. எனக்கு என்னமோ பாசிபிளி ஸ்கார்லெட் விட்சோட அந்த எனர்ஜி இல்லைனா அவன் சாக விடாமல் டாக்டர் டூமே காப்பாற்றிருப்பார் போல தான் தோணுது. எனக்கு காமிக்கில் அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது சில்ட்ரன்ஸ் கிருசைடுன்னு சொல்லி. அதில் நம்ம டாக்டர் டூம் ஸ்கார்லெட் விட்ச் கூட ஒன்றா சேர்ந்து அவள் பவர்ஸாக அபகரிக்க ட்ரை பண்ணுவார். அவளுக்கே தெரியாமல். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதை. மேபி ஆர்டிஜியோட ஜோடியாக அந்த பக்கம் ஸ்கார்லெட் விட்சை காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். டெக்னிக்கலாக சில்ட்ரன்ஸ் கிருசைடில் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிற மாதிரி தான் சீக்வன்ஸ் போயிருக்கும். அதை அடாப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அடாப்ட் பண்ணால் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கார்லெட் விட்சை சாக விடாமல் திரும்ப கொண்டு வந்துடுவாங்க போல தான் தோணுது. அண்ட் ப்ரொடக்ஷன் லிஸ்ட்லேயுமே அவங்க இருக்க அந்த காரணத்தினால ஒருவேளை உண்மையாக இருக்குமோ. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆப்வியஸாக அவர் இல்லாமல் படமே நகராது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2லேயுமே இந்த பக்கம் சார்லிஸ் தெரான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மல்டிவர்ஸ் லெவலில் எங்கேயோ கூட்டு போகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. மேபி அவங்க அவசரமாக கூட்டு போனது டாக்டர் டூமை எதிர்த்து நிற்கிறதுக்காக கூட அமையலாம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேஸ்டிங்கும் அங்கங்கே துருவமில் அடிபடுது. அன்னா டி ஆர்மாஸ் ஆல்ரெடி இருக்க சூப்பர் ஹீரோஸை காட்டிலும் இப்போதைக்கு புதுசாக ஒரு கேஸ்டிங்காக அன்னா டி ஆர்மாஸை உள்ள கூட்டு வர போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ராபர்ட் பேட்டின்சனும் இந்த படத்தில் இன்வால்வ் ஆக போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பெரிய ஆக்டர்ஸ், 2 புது கேஸ்டிங் என்னவா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இன்கர்ஷன், டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் கூட இருக்க முக்கியமான கேரக்டர்ஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி இருக்க அந்த காரணத்தினால 2 முக்கியமான கேரக்டர்ஸோட கேஸ்டிங் இது வரைக்கும் எங்கேயுமே அனௌன்ஸ் செய்யலை. ஒன்று பிளாக் ஸ்வான், இன்னொன்று மாலிக்யூல் மேன். மாலிக்யூல் மேன் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸை முடிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அதன்படி ராபர்ட் பேட்டின்சன் மேபி மாலிக்யூல் மேனாக கேஸ் பண்ணப்படலாம். இல்லை ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறங்கிற பேரில் மாலிக்யூல் உமனுங்கிற மாதிரி அன்னா டி ஆர்மாஸை உள்ளே இறக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் மாலிக்யூல் மேன் கண்டிப்பாக இந்த படத்தில் இருந்தே ஆகணும். அதே மாதிரி பிளாக் ஸ்வான் அந்த பக்கம் நம்ம தேனஸோட பிளாக் ஆர்டர்னு சொல்லி ஒரு 4 பேர் சுற்றிட்டு இருந்தாங்களே தேனஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி காமிக்கில் நம்ம டாக்டர் டூம் அவருக்கு கீழே பிளாக் ஸ்வான் சொல்லி ஒரு டீம் வச்சிருந்தாரு. இதில் இருக்கவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை மல்டிவர்ஸ் லெவலுக்கு போய் மாலிக்யூல் மேன்ஸை போட்டு தள்ளுறது. அப்படி இருந்தால் தான் மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் தப்பாக நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாலிக்யூல் மேனை ஒன்றா சேர்த்து அது ஒரு பேட்டில் வேர்டாக மாற்றுவாங்க. அது ஒரு பெரிய கதை. பட் இந்த சமயத்தில் பிளாக் ஸ்வான்ஸ் எல்லாருமே தேனஸ்க்கு பிளாக் ஆர்டர் இருந்த மாதிரி டாக்டர் டூமோட அடியாட்களாக இருந்தவங்க. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் பிளாக் ஸ்வான் ரோலை அன்னா டி ஆர்மாஸுக்கு கொடுக்கலாம். அது செம்ம ஆக்ஷன் பேக்டான ரோல். இப்போ கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக பேலரினா படத்தில் நம்ம அன்னா டி ஆர்மாஸோட ஆக்ஷனை பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னமோ அந்த ரோலுக்கு இவங்க பெர்ஃபெக்டாக சூட் ஆவாங்க போல தான் தோணுது. ஸோ ராபர்ட் பேட்டின்சன் மாலிக்யூல் மேனாகவும் அந்த பக்கம் பிளாக் ஸ்வானா அன்னா டி ஆர்மாஸும் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்காது. இந்த 2 முக்கியமான கேஸ்டிங் மட்டும் தான் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்படாத அந்த சமயத்தில் ஒரு வேலை இருக்குமோங்கிற ஒரு டவுட்டை இது ஏற்படுத்த தான் செஞ்சிருக்கு. அண்ட் இந்த பிளாக் ஸ்வான் டீமை வச்சு தான் இன்கர்ஷன் ஈவெண்ட் பற்றின நிறைய விஷயங்களுமே டாக்டர் டூம் தெரிஞ்சுப்பாரு. அந்த ஒரு வகையில் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு உணர்ந்தது பிளாக் பேந்தர் தான். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, 2 யூனிவர்ஸ் ஒன்றா கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி காமிக் புக்கில் ஃபஸ்ட்டு தெரிய வந்ததே பிளாக் பேந்தருக்கு தான். அப்படி இருக்க அந்த காரணத்தினால பிளாக் பேந்தர் இல்லாமலேயும் இந்த டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கூட்டு போக முடியாது. அதன்படி இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கிளம்பியிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது நம்ம ஆல்ட்ரிஸ் ஹாட்ஜ் பிளாக் ஆடம் படத்தில் ஹாக்மேனாக வந்தார்ல
அவர் தான் புது பிளாக் பேந்தரா ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் நம்ம மார்வல் இருக்காங்களாம். ஸோ டிச்சாலாவுக்கு பதிலாக புது ரீகாஸ்டிங் பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு வந்திருக்கான். டூம்ஸ்டேக்கு முன்னாடியே பண்ணுவாங்களா இல்லை டூம்ஸ்டேக்கு அப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல. சீக்ரெட்டாஸே ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக அமைய போகிற அந்த காரணத்தினால கண்டிப்பாக பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நான் எதிர்பார்த்தது டிச்சாலா ஜூனியரை தான் அந்த பிளாக் பேந்தரா கூட்டு வருவாங்கன்னு. பட் இப்போ ஒரிஜினல் டிச்சாலாவே வந்து பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் மார்வல் இருக்காங்களாங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரீகாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்லை பாசிபிளி படத்துக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக கூட இது இருக்கலாம். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். பிளாக் பேந்தர் இல்லாமல் சீக்ரெட்டாஸ்க்குள்ள போக முடியாது. பட் இது அவங்க எப்படி அணுக போகிறாங்கன்னு தெரியலையே. பிளாக் பேந்தர் 3 கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சீக்ரெட் வார்ஸ் இல்லைனா டூம்ஸ்டேக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு படம் வந்து அதில் நம்ம பிளாக் பேந்தர் ரீகாஸ்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனும் ஒரு மாதிரி விரக்தியும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். சொதப்பாமல் அந்த பிளாக் பேந்தர் ரீகாஸ்டிங்கை ஹேண்டில் பண்ணுங்க மார்வல். பட் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமிக்லேயே இந்த சீக்ரெட்டாஸ் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய டைன் காமிக்ஸ் இருக்கும். மெயின் ஸ்டோரியை தாண்டிலும் சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் அதிகமாக இருக்கும். பட் இப்போ டேரெக்டாக ஒரு 3 மணி நேரம் படம் அந்த டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்டாஸ் கன்சிடர் பண்ணக்கூட 6 மணி நேரத்தில் அந்த கதையை சொல்லிட்டு முடியுமா? அதுவும் 60+ சூப்பர் ஹீரோஸ் இருக்க அந்த காரணத்தினால இத்தனை பெரிய இன்கார்பரேட் பண்ணி ஒரு கதையை எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே டவுட்டு. இன்ஃபினிட்டி வார் என்கேம் மாதிரி இதுக்கான ஹைப் கொடுக்கப்படாமல் டேரெக்டாக 2 முக்கியமான கதைகள் முக்கியமான கான்செப்டில் கை வச்சுருக்காங்க. பிசுறு தட்டிச்சுன்னா பெரிய ஃப்ளாப் ஆகும். பட் உள்ள இருக்க அந்த ஹீரோஸ் அண்ட் படத்தோட ஹைப்பே காப்பாற்றிடும்னு வச்சுக்கோங்களேன். கதைப்படி அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் மல்டிவர்ஸ் சாகாவே முடிக்க போகிற அந்த கதையாக இருக்குது அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ அந்த சீக்ரெட் வார்ஸ்ங்கிறது எம்சிக்கு ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக அமையும் போல தாங்க தோணுது. பட் அதை எப்படி சொல்ல போகிறாங்க அதானே கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்க்குறதுக்கு. வேறு என்ன பண்ணுறது, காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அமைய போது உங்களோட தாட்ஸ்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வண்டியில் மீட்பட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். Over